இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வழக்கமான பாடல்கள், அதோட பொருள்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். ஞானசம்பந்த பெருந்தகை சமணர்களை வாதில் ஜெயிக்கிறதுக்கு வித்தியாசமான பாடல்களை சொல்லி அவங்கள தோற்கடிப்பார். அந்த நடையில் மாலை மாற்று அப்படின்ற ஒரு முறையில் இந்த யாப்பு அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த பதிகம் பாடிய பாடல் அமைப்பு அது மாதிரி அமைஞ்சிருக்கு. அது மாலை மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் விகடமாகவும் இருக்கும். அது மாதிரியான ஒரு பதிவு இது. இறைவனுடைய புகழ் பாடக்கூடிய பதிவு தான். அவர் எப்படி பாடுவார் பின்ன சீர்காழி பதியில் இந்த பாடல்களை பாடுறாரு. இதை பாடணுன்னா இதுக்கு ஒரு தனி திறமை வேணும். தமிழ் தான், ஆனால் அதை படிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நான் பார்த்து படிக்கிறேன். உண்மையான அடியார்கள் ஞானசம்பந்தரை தன்னோட மனசில் உட்கார வச்சா மட்டும்தான் இந்த பாடல்கள் மனப்பாடமாக சொல்லவும் பொருள் புரிஞ்சிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட இது பொருளாழம் மிக்க சொற்கள், ஆனால் வழக்கமான சொல் நடை இல்லை. அதனால் இந்த பதிவை போடணும்னு ஆசையாக இருந்தது. அன்பர் பெருமக்கள், நான் எங்கேயானும் தவறாக படிச்சிருந்தால் அதை கண்டுபிடிக்க தெரிஞ்ச அன்பர்கள் அடியார்கள் இருந்தால் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு வினோதமான ஒரு அமைப்பு. இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாக்கா காணாக்காமா காழியா மாமாயா நீ மாமாயா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட பொருள் அங்கே புத்தகத்தில் கொடுத்துருக்கிறத நான் சொல்கிறேன். ஈஸ்வரனே, நாங்கள்லாம் உயிர்கள், நீவிர் தலைவர், நீவிர் இனிமையான யாழ் கொண்டு மீட்டி எம்மை வசீகரிப்பவர், தேவரீர் மன்மதனை கண்களுக்கு புலனாகாதவாறு செய்தவர், நாகத்தை காணுமாறு எல்லோரும் காணுமாறு ஆபரணமாக பூண்டவர், பெருமை உடைய காழிப்பதியில் விளங்குபவர், உயிர்களுக்கு யாவும் மெய் என்று தோன்றுமாறு. இப்போ நம்ம எல்லாம் மாயைன்னு சொல்கிறோம், வாயால் சொல்கிறோம். இந்த உலகம் மாயை, இந்த உடல் மாயை, எல்லாம் கண்ணால் காணும் பொருட்கள் அத்தனையும் மாயைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக இருக்கிற மாதிரி தானே நம்ம கண்களுக்கு இருக்குது. உண்மைன்னு நம்பி தானே நம்ம எல்லாத்தையும் செய்துட்ருக்கோம். இது மாயைன்னு தெரிஞ்சால் கூட நம்முடைய அறிவு சுலபமாக ஒத்துக்காது. அது அந்த பக்குவம் வர்ற நிலையில் மட்டும்தான் ஒத்துக்கும். இன்றைக்கி கேட்டால் இந்த உடல் இதோ கண்ணு தெரியுதே, கை இருக்கே, கால் இருக்கே, இதோ வீடு இருக்கே, நிலம் இருக்கே, கடல் இருக்கே, எல்லாம் இருக்கே, பூமி இருக்கே, எல்லாம் எப்படி மாயையாக இருக்கும்? எல்லாம் பலவித பறவைகள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது, எல்லாம் எப்படி மாயையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இவ்வளவு உற்றார் உறவினர்கள் இருக்காங்களே, எல்லாம் மாயையா அப்படின்னு தோணும். ஆனால் மாயை அந்த குறிப்பிட்ட பக்குவம் வர்ற வரைக்கும் இது உண்மை அப்படி சொல்கிறாங்க. இந்த உயிர்களுக்கு யாவும் மெய்யென்று தோன்றுமாறு மாயத்தை புரிபவர். அந்த மாயையை கூட்டுவிக்கிறதுல உண்மை அப்படின்னு நினைக்கும்படியான அந்த சூழ்நிலையும் மனசையும் கொடுத்து, ஆனால் மாயத்தை புரிபவர் நீவிர், எக்காலத்திலும் மாயையில் சாராத மாண்பு உடையவராய் பெருமையுடன் திகழ்பவரே. இந்த மாயையில் எங்களையெல்லாம் மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்க, இன்பத் துன்பங்களை தருவீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் எப்போதும் மாயையில் மாட்ட மாட்டீங்க இறைவனே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். அடுத்த இந்த பதிகத்தில் தொடர்ந்து அவர் வழக்கமாக 10 பாடல் பாடுவார். அப்புறம் 11 முடிவில் இதை படித்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லுவார்.
யா காயாழி காயாக்கா தாயாரா தாயா யாயா தாராராயகா காயா காழியா காயா. ஈஸ்வரனே, தேவரீர் வேதத்தால் ஏத்தப்பெறும் வேள்வியாய் நீங்கள் விளங்குபவர். யாழ் வாசித்து இனிமை அருள்பவர். ஏத்தி போற்றும் அடியார்களுக்கு துன்பத்தின் வடு காணாதவாறு காக்கும் தாய் ஆகியவர். உயிர்களுக்கு ஆதாயம் செய்து நற்கதிக்கு உரித்தாகச் செய்பவர். ஆய்ந்து அறிவதற்கு அப்பாற்பட்ட உயர் பொருளாய் விளங்குபவர். இறைவனை யாரும் ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. மாலும் மயனும் தேடி போய் திரும்ப வந்தது நம்ம எல்லாருக்கும். அந்த கதையை எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் எல்லாரும் 4 பேர் பாடல்லையும் அது வரும். எல்லா மகான்களும் சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பு, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திருவிளையாடல். மனம் கமழும் மாலை அணிந்து மேவுபவர். எல்லா வடிவங்களிலும் தோய்ந்து விளங்குபவராகி காழிப்பதியில் நிலையாக வீற்றிருப்பவரே பெருமானே அப்படின்னு வணங்குறார். எல்லா பொருளுக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். இறைவனுக்குள்ளே எல்லாம் இருக்குது. இதுதான் விநாயக பெருமான் அந்த அம்மையப்பனை சுற்றி வந்து பழம் வாங்கிய திருவிளையாடல். அதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். இறைவனுக்குள்ளே எல்லாம் இருக்குது. இதுதான் முருகப்பெருமான் வலம் வந்ததும் அம்மையப்பரை வலம் வந்து ஞானக்கனியை பெற்றதும் அதுக்காக நமக்காக நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல். அதெல்லாம் சொல்லி இவர் இறைவனை போற்றி பரவுகிறார். அடுத்தது தாவாமுவாதாசா காழிநாதானியா மாமா மாமாயனி தானாழி காசதாவாமுவாதா. ஈஸ்வரனே, தேவரின் நெருப்பு போன்ற திருமேனியை உடையவர். எக்காலத்திலும் மூப்பு கொள்ளாத தன்மை உடையவர். குருமூர்த்தமாய் விளங்குகின்ற ஆசானாய் திகழ்பவர். காழிப்பதியின் நாதராகியவர். தேவரீர் மண்ணுயிர்களின் தாயாய் விளங்குபவர். மதம் கொண்டு வந்த பெரிய விலங்காகிய யானையை அடர்த்து அதன் தோலை போர்த்தி கொண்டவர். எவ்விதமான குற்றமும் எவராலும் சொல்லப்படாத தூய்மையானவர் நீர். இறைவனை அப்படியெல்லாம் இந்த பாடலில் சொல்லி போற்றி பரவுகிறார் அப்படின்னு அர்த்தம். பிணக்கு கொண்டு குற்றம் புரிந்த 3 அசுரர் புறங்களை அழித்து விளங்கியவரே அப்படின்னு சொல்கிறார். இறைவனை அப்படியெல்லாம் பாடுகிறார். அடுத்தது நீ வாவாய காயாழி காவானோ வாராமே மேராவானோ வாவா காழியா காயா வாவானி அப்படின்னு சொல்கிறார். ஈசனே, தேவரீர் எக்காலத்திலும் நீக்கப்பெறாத மெய்த்தன்மை உடைய பொருளாக விளங்குபவர். யாழ் கொண்டு இசைத்து இனிமை புரிபவர். வானவர்கள் துன்புற்று வருந்தாது மேருமலையை வில்லாக கொண்டு பெரும் துயரை தீர்த்தருளும் பாங்கில் முப்புறங்களை அழித்தவர். ஆக்கும் தன்மையில் விளங்கும் காழிப்பதியின் கண் விமானத்தில் வீற்றிருக்கும் நாதனே, நீ விரைவில் வருகை புரிவீராக அருள் புரிவீராக. இங்கே சீக்கிரம் வந்து எனக்கு அருள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். இது அவருக்கு அருள் பண்ணிட்டாரு. நாம் இப்படி இறைவன்கிட்ட கேட்கணும், இறைவனை வான்னு சொல்லி அருள் புரிய சொல்லி நாம் கேட்கணுன்றதுக்காக ஞான சம்பந்த பெருமான் எல்லா தோத்திரப்பாக்களும் அதற்காக தான். அவங்களுக்கு இறையருள் கிடச்சி போச்சு. அதனால்தான் இந்த பாடல்களே வருது. இதை பின்னாடி வர்ற நாம சொல்லி நாமும் உய்யணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. யா காலமே யா காழி யா வேதாவி தாயாவி வியா தாவி தாமேயா ரீகாயா மே வாகாயா வியா தாமேயா ரீகாயா மே வாகாயா.
சிவபெருமானே, தேவரீரே யாவற்றுக்கும் காலகர்த்தா ஆகுபவர். நீவேர் காழி நகரில் வீற்றிருப்பவர். ஞான பூரணமயமானவர். உயிர்களுக்கெல்லாம் தாயானவர். எக்காலத்திலும் அழியாது விளங்குபவர். இனிய வீணையை வாசிப்பவர். பிறவாத நிலையை அருளி செய்யும் தேவரீர் நீரே அப்படின்னு சொல்கிறார். மேலே போகாமே தேழி காலாலே காலானாயே ஏனாலா காலேலா காழி தேமாகா போலேமி. ஈசனே, மார்க்கண்டேயரின் உயிரை கவரச் சென்ற காலனை தடுத்து எழில் மிகுந்த திருப்பாதத்தால் உதைத்து அழித்து காலனுக்கு காலனாக விளங்கிய தேவரீர் ஜனகாதி முனிவர்களாகிய நால்வருக்கு மெய்ப்பொருளை உபதேசம் செய்து அருளியவர். பிரளய காலத்திலும் அழியாது மேவும் காழிப்பதியில் வீற்றிருக்கும் கடவுளாகிய நீவீர் மேகம் போன்று குளிர்ச்சியாக விளங்கி உயிர்களுக்கு இனிமை செய்பவரே, வருக, எமக்கு அருள் புரிக அப்படின்றார். நீயாமா நீயேயாமா தாவேரி நீதானே நேதானி காழி வேதா மாயாயே நீ மாயானி. ஈசனே, நீவிர் பிரிந்து செல்லாதவாறு மானை கரத்தில் வைத்திருப்பவர். எல்லா உயிர்களுக்கும் பொருந்திய தாயாய் விளங்கி காப்பவர். 7 உலகங்களையும் காப்பவர். காழிப்பதியில் விளங்கும் வேதநாயகர். எம்மை வாட்டுகின்ற பிறவி முதலான பெரும் துன்பத்தை மாய்த்து அருள்பவர். எனவே தேவரீர் உம்மீது அன்பு செலுத்தும் பாங்கினை அருளி செய்வீராக. முதல்ல உன் மேலே எனக்கு அன்பு வரணும். முதல்ல அதை கொடு, அதுக்கப்புறம் உன்னோட திருவருளை பின்னாடி கொடுப்பேன். முதல்ல நான் உன்னை வணங்குற பாக்கியத்தை கொடு, அந்த குணத்தை கொடு, அந்த எண்ணத்தை கொடு, அந்த செயலை செய்யவை அப்படின்னு. இறைவனை வணங்குறதுக்கே இறைவனுடைய அருள் வேணும். இல்லைன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியே அப்படின்வார் மாணிக்கவாசக பெருந்தகை. அந்த இறையருள் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் அருள் பண்ணாதான் நாம் அவரை வணங்க முடியும். அதை இதில் சொல்கிறார். நேனவரா விழையாழிசையே வேகத நேரியையா நேனவரா விழையாழ் மன்னிக்கணும். நேனவரா விழையா செழியே வேகதலேரியலாயுழிகா காழியுளாயரிலே தகவே ஏரிசையாழ விராவணனே. கொஞ்சம் தடுமாறிட்டேன். முன்னாடி பயிற்சி பண்ணியிருந்தேன், படிக்கிறப்போ கொஞ்சம் மங்களா தடுமாறிட்டேன். ஈசனே, அன்பின் மிக்க அடியார்கள் தேவரீருடைய திருவடியின் கண் இருந்து ஆசை முதலான குற்றங்களை துறந்து விளங்குகின்றனர். வேகமாக ஓடுகின்ற மான் தோளின் மீது வீற்றிருக்கும் பெருமானே, எம்பால் போந்து காத்து அருள் புரிவீராக. காழிப்பதியில் வீற்றிருக்கும் நாதனே, மிக இழிந்ததாகவும் குற்றத்தின் வயத்ததாகவும் செய்த இராவணனுடைய 7 இசையும் ஏற்று அருள் புரிந்த பரமனே, எமக்கு அருள் புரிவீராக. காலே மேலே காணி காழி காலே மாலே மே பூமேலே மாலே காழி காணி காலே மேலாகா. ஈசன் மகா பிரளய காலத்திலும் அழியாது கடலின் மீது மிதந்து விளங்குகின்ற காழியில் வீற்றிருப்பவர். காற்று போல் எங்கும் பரவி நிற்பவர். பெருமையுடன் விளங்கி மேவுபவர். அப்பெருமான் பூவின் மேல் திகழும் பிரம்மனும் மற்றும் பெருமையுடைய திருமாலும் ஆகாயத்திலும் பாதாளத்திலும் ஏகிச் சென்று தேடியும் காணுதற்கு அரியவர். அப்பெருமானை ஏத்துக என்பது குறிப்பு. ಬೇರಿಯುಮೇಣಲ ಕಾಳಿಯುಯೇ ಏನೆನಿಣೆ ಮಡಲೋಗತೆ தேரகளோட மணே நினையே ஏயொழி காவணமேயொழிவே.
தேரர்களும் சமணர்களும் கூறும் சொற்களில் மனதை செலுத்த வேண்டாம். நறுமணமும் பெருமையும் திகழும் பதியை ஏத்துவீராக. அதுவே அன்பு நெறியும் யோக நெறியும் பெறுவதற்கு உரியதாகும். இதோட பொருள், அந்த சமணர்கள் சொல்கிறத தேரர்கள் சொல்கிறத நம்பிட்டு உட்காந்துரு அவங்க இறைவன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானை அவங்க ஏற்றி பாடி இருந்தால் சமணர்கள் இன்னும் அதிகமாக பிரபலமாக இருப்பாங்க. அவங்க நல்ல கொள்கைகள்லாம் ஏற்றுக்கலை, பெருமானை ஏற்றுக்கலை. ஆணவ மலம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்வாங்க. மாயை கண்மந்தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்வாங்க. இறைவனுடைய திருவருள் தேவையில்லை, அந்த மலம் நீங்கி போனால் நமக்கு தானே நாம் மிகப்பெரிய பேரானந்தத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கொஞ்சம் பிழையான தத்துவத்தை உள்ளடக்கி இருந்ததுனால தான் சமண மதம் கரைஞ்சி போச்சு. இன்னும் கொஞ்சம் அவங்க நல்ல விஷயங்களை ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் நல்ல மதமாக வளர்ச்சி பெற்றிருக்கலாம். சமண மதத்தை அழித்ததுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருந்தது. அதனால் அவங்க சமணர்கள் ரொம்ப முரட்டுத்தனமான வாதத்துக்கு வந்தாங்க. அதனால் நிறைய கால மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுக்காக தான் வரவழைச்சதே ஞானசம்பந்த பெருமானை. அது மாதிரி இப்போ அடுத்த பாடலில் சொல்கிறாரு, நேரகழாமிதயா சழிதா ஏனனிலாயுழிகா காழியுளா நினையே நினையே தாழிசையாதமிழாகரணே காழியுளா நினையே நினையே தாழிசையாதமிழாகரணே. ஞானசம்பந்த பெருமானுடைய தேகம் தமிழ் தேகம் அப்படின்னு சொல்கிறார். இறைவா, நேர்மையை அகழ்ந்து எடுக்கும் மனத்தின் கண் எழுகின்ற குற்றத்தை போக்குபவராகி நன்மை புரிவதில் மிகுந்து விளங்கும் பரமனாகி காழியுள் வீற்றிருக்கும் நாதனை நினைத்து பாடிய ஞான சம்பந்தனின் இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்களுக்கு எத்தகைய தாழ்வும் ஏற்படாது. ஏனெனில் ஞானசம்பந்த பெருமான் தமிழையே உடலாக கொண்டவர். அவருடைய ஞானப்பால் சாப்பிட்டார் அப்படின்னா 3 வயசில் பாடல் பாடினார்னா அவருடைய தேகம் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம தாராளமாக சொல்லாமலே ஒத்துக்கணும். எல்லா 3 வயசு குழந்தையும் என்ன பேசும், ஞானசம்பந்த பெருமான் எப்படி பாடினார், எந்த வயசுக்குள்ளே எவ்வளவு திருவிளையாடல்கள் பண்ணார், எல்லாமே அருள் தேகம். இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியுமா? அதனால் இந்த பதிகத்தை முடிஞ்ச வரைக்கும் படிக்க பழகுங்க, பாட பழகுங்க, படிக்க பழகுங்க, குறைஞ்சபட்சம் கேட்கவாவது பழகுங்க. இந்த கேட்க கேட்க உண்மையிலேயே ஒரு அற்புதம் நிகழும். ஏன்னா அவ்வளவு வித்தியாசமான ஒரு நடை இந்த பாடலில் இருக்குது. இதில் என்ன, சிவபெருமானுடைய பெருமைகள் கீர்த்திகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எங்களை காப்பாற்று, உன்னுடைய வேலை என்ன எங்களை காக்கணும், எங்களோட வேலை என்ன உன்னை பாடி பரவணும், இதுதான் சொல்கிறாரு. இந்த கடைசி வரிகளில் இந்த ஞானசம்பந்தன் பாடிய இந்த பதிகத்தை யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவங்க இறையருள் பெறுவார்கள். வேறு எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இருக்காது. அது நூற்பயன். இந்த பதிகத்தோட பயனாக ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு. அதனால் இதை எல்லா அன்பர்களும் அடியார்களும் கேட்டு இன்புறணும், பயன் பெறணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.